வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 21ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 164ஆம் ஆண்டில் மக்கபேயர் மன்னர் யூதாஸ் மக்கபேயஸ் எருசலம் கோவிலை புதுப்பித்து கட்டினார். இந்நிகழ்வு ஆண்டுதோறும் அனுக்கா திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. கிபி 235ஆம் ஆண்டில் பாந்தியனுக்கு பின் அந்தரேசு 19வது திருத்தந்தையாக பதவியேற்றார். 1386ஆம் ஆண்டில் சமர்கந்துவின் தைமூர் ஜார்ஜிய தலைநகர் திபிலிசியை கைப்பற்றி ஜார்ஜியா மன்னர் 5ஆம் பக்ராத்தை கைது செய்தார். 1676ஆம் ஆண்டில் டென்மார்க் வானியலாளர் ஒலி ரோமர் ஒளியின் வேகத்தின் முதலாவது அளவீட்டை கண்டுபிடித்தார். 1789ஆம் ஆண்டில் வட கரோலைனா ஐக்கிய அமெரிக்காவின் 12வது மாநிலமாக இணைக்கப்பட்டது. 1877ஆம் ஆண்டில் ஒலியை பதியவும் கேட்கவும் உதவக்கூடிய போனோகிராப் என்ற கருவியை தாம் கண்டுபிடித்ததாக தாமஸ் ஆல்வா எடிசன் அறிவித்தார். 1916ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போர் பிரித்தானியாவின் பிரித்தானிய கப்பல் கிரேக்கத்தில் ஏஜியன் கடலில் வெடித்து மூழ்கியதில் 30 பேர் கொல்லப்பட்டனர். 1920ஆம் ஆண்டில் டப்ளினில் கால்பந்தாட்ட போட்டி நிகழ்வொன்றில் பிரித்தானிய படையினர் சுட்டதில் 14 அயர்லாந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 1918ஆம் ஆண்டில் உக்ரைன் லூவோவ் நகரில் குறைந்தது 50 யூதர்கள் 270 உக்ரைனிய கிறிஸ்தவர்கள் போலந்து படைகளால் கொல்லப்பட்டனர். 1947ஆம் ஆண்டில் இந்தியா விடுதலை அடைந்த பின்னர் முதன் முறையாக அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. ஜெய் ஹிந்த் என்ற வார்த்தையுடன் வெளியிடப்பட்ட முதல் அஞ்சல் தலையின் விலை 3.5 அணா. 1962ஆம் ஆண்டில் சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவம் இந்தோ சீன போரில் போர் நிறுத்தம் செய்வதாக ஒருதலைப்பட்சமாக அறிவித்தது. 1963ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதலாவது ஈரடுக்கு உளவு ஏவுகணை நைக் அப்பாச்சி ஏவப்பட்டது. 1974ஆம் ஆண்டில் பெர்மிங்காமில் ஐரிஷ் குடியரசு இராணுவத்தினரின் குண்டுவெடிப்பில் 21 பேர் கொல்லப்பட்டனர். 1980ஆம் ஆண்டில் நெவாடாவில் விடுதி ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 87 பேர் கொல்லப்பட்டு 650 பேர் காயமடைந்தனர். 1990ஆம் ஆண்டில் தமிழ் ஈழப் புலிகளின் குரல் வானொலி தொடங்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு புவர்ட்டோரிக்கோவில் ஜான் ஜுவான் நகரில் கடை தொகுதி ஒன்றில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பில் 33 பேர் கொல்லப்பட்டனர். 2009ஆம் ஆண்டில் சீனாவில் சுரங்க வெடி விபத்தில் சிக்கி 108 பேர் உயிர் இழந்தனர். 2013ஆம் ஆண்டில் லாத்வியா ரீகா நகரில் வணிகத் தொகுதி ஒன்றின் கூரை இடிந்து வீழ்ந்ததில் 54 பேர் உயிர் இழந்தனர். 2017ஆம் ஆண்டில் 37 ஆண்டுகள் ஆட்சியின் பின்னர் ராபர்ட் முகாபே ஜிம்பாப்வே நாட்டின் அரசு தலைவர் பதவியில் இருந்து விலகினார். மேலும் நவம்பர் 21ஆம் நாளானது தமிழ் ஈழத்தில் தேசிய மாவீரர் தினமாகவும் உலக தொலைக்காட்சி நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.